ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் டிசி ஜென்ரேட்டர். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து சிம்பிள் லூப் ஜென்ரேட்டர் அப்படின்ற இந்த டாபிக் பார்த்தோம். ஓகே, இப்போ அதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ப்ராக்டிக்கல் ஜென்ரேட்டர். சிம்பிள் லூப் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொன்னோன்னா அது வெறும் ஒரே ஒரு காயில் அண்ட் டூ போல்ஸ் யூஸ் பண்ணி வந்த ஒரு சிஸ்டம் தான் சிங்கிள் லூப் ஜென்ரேட்டர். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கிள் லூப் ஜென்ரேட்டருடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ராக்டிக்கல் டிசி ஜென்ரேட்டர். ஓகே, இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ப்ரஷஸ், யோக், ஃபீல்ட் வைண்டிங், ஆர்மச்சூர் வைண்டிங், கண்டக்டர், கம்முட்டேட்டர் அண்ட் ஷாஃப்ட், ஃபீல்டு போல்ஸ், இந்த பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு we will have a comparison between simple loop generator and practical DC generator. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யோக் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்குது. இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நத்திங், இட் ஜஸ்ட் ப்ரொவைட்ஸ் அ மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த ஜென்ரேட்டர். அதாவது இது வந்து ஒரு அவுட்டர் கேசிங் மாதிரி, ஒரு கவர் மாதிரி ஆக்ட் ஆகுது என்டையர் ஜென்ரேட்டருக்கு. அதுக்குள்ளே தான் எல்லா பார்ட்ஸுமே இருக்குது. இந்த யோக் அப்படின்றது வந்து ஃபீல்டு போல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம டயக்ராமில் பார்க்குறோம், இங்கே ஃபீல்டு போல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஆர்மச்சூர் கோர் அப்படின்றது பார்க்குறோம். ஆர்மச்சூர் கோர் இஸ் நத்திங் பட், இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். திஸ் இஸ் யுவர் ஆர்மச்சூர் கோர். அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இஸ் கால்ட் ஆர்மச்சூர் கோர். இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஆர்மச்சூர் கோர். இங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னோன்னா கண்டக்டர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் த ரொட்டேட்டிங் பார்ட் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர். அங்கே வந்து ஒரு சிம்பிள் லூப் பார்த்தோம், லூப் ஆஃப் அ காயில். இங்கே வந்து மெனி காயில்ஸ் ஆர் கன்சிஸ்டட் இன் திஸ் லாமினேட்டட் கோர். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. எங்கே இந்த கண்டக்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லாட்ஸ். இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஆர்மச்சூர் கோரோடைய ஃப்ரண்ட் வியூ. அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருக்குது இல்லையா, அதாவது இங்கே சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இங்கே டயக்ராமில் கூட பார்த்தோம். இதோடைய ஃப்ரண்ட் வியூ தான் எங்கே இருக்குது. இதில் வந்து கண்டக்டர் எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லாட்ஸ். அது என்ன ஸ்லாட் அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டீத்ஸ். அதாவது இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு இந்த கியரில் இருக்கிற மாதிரி இருக்கா, சம் அப் அண்ட் டவுன்ஸ் டீத் மாதிரி இருக்கா, இதுதான் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷாஃப்ட்டுக்கு போகிற இதுதான் கீவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில இருக்க ஹோல் வந்து ஏர் ஹோல்ஸ், ஏர் கேப், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்மச்சூர் கோர் அப்படின்னு சொன்னால் இட் ஹாஸ் கண்டக்டர்ஸ் அண்ட் இட் இஸ் அ ரொட்டேட்டிங் பார்ட் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட எப்படி ஆர்மச்சூர் கோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சிலிக்கான் ஸ்டீல் மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிலிக்கான் ஸ்டீல் வந்து அடுக்கி வச்ச மாதிரி, அதாவது இங்கே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாக்னா அடுக்கி வைக்கிறது. ஸோ சிலிக்கான் ஸ்டீலெல்லாம் இதில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வி கேன் டெல் தட் as stacking laminated sheets of silicon steel அப்படின்னு சொல்லலாம். Here the important key term is laminated because we are using laminated அப்படின்ற டேர்ம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா எட்டி கரண்ட் லாஸஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாக்கிங் சிலிக்கான் இதை வந்து நம்ம லேமினேட் பண்ணுறோம். சிலிக்கான் ஸ்டீலை வந்து எட்டி கரண்ட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் லேமினேஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் டு த கம்முட்டேட்டர். கம்முட்டேட்டர் இஸ் நத்திங் பட் த ஸ்ப்ளிட் ரிங்ஸ். இங்கே யூஸ் பண்ண ஸ்ப்ளிட் ரிங்ஸ் தான் கம்முட்டேட்டராக இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் ரிங் கம்முட்டேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த டயக்ராமில் இங்கே இருக்குது. கண்டினியூவஸ் காப்பர் செக்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் கம்முட்டேட்டர். கண்டினியூவஸ் காப்பர் செக்மெண்ட்டை தான் நம்ம கம்முட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அங்கே சிம்பிள் லூப் ஜென்ரேட்டரில் ஸ்ப்ளிட் ரிங்குன்னு ஒன்று பார்த்தோமா, அது வந்து ஒரே ஒரு லூப் இருக்கிறதுனால ஒரு ஸ்ப்ளிட் ரிங் யூஸ் பண்ணாங்க. இங்கே வந்து நிறைய காயில்ஸ் இருக்குது, இதெல்லாம் காயில்ஸ் தான். இது வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, கம்முட்டேட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. எது மூலமாக அப்படின்னு சொன்னால் ரேசர் மூலமாக. இங்கே ரேசர்னு ஒன்று இருக்கா, ரேசர் தான் கம்முட்டேட்டரையும் இங்கே இருக்கிற ஆர்மச்சூர் காயிலையும் கனெக்ட் பண்ணுது. எது கூட, கம்முட்டேட்டர் கூட. ரேசர் ஆக்ட்ஸ் அஸ் இன்டர்மீடியேட் பிட்வீன் கம்முட்டேட்டர் அண்ட் த காயில்ஸ். ஓகேவா, இது வந்து கம்முட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறது சிம்பிள் லூப் ஜென்ரேட்டரில் பார்த்த மாதிரியே ஸ்ப்ளிட்ரிங் உடைய வேலையை செய்யுது. ஸ்ப்ளிட் ரிங் கம்முட்டேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால்
ப்ரஷஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னேன்னா டு ப்ரிவெண்ட் த ஓகே ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட் டு ட்ரில், தட் இஸ் கம்யூட்டேட்டரோட யூஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிற ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது யூனி டைரெக்ஷனலாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து இந்த கம்யூட்டேட்டர் தான், தட் இஸ் ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர். ஓகே, ப்ரஷஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் இட் கலெக்ட்ஸ் த கரண்ட். இப்போ அந்த கம்யூட்டேட்டர் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஏசி டிசி கரண்ட்டை வந்து இந்த ப்ரஷஸ் வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த ஃபீல்டு வைண்டிங். இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஃபீல்டு வைண்டிங் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும், கரெக்டாக? சிம்பிள் லூப் ஜென்ரேட்டரில் ஒரு 2 pole மேக்னெட்ஸ் பார்த்தோம். ஹியர் இன் ப்ராக்டிக்கல் ஜென்ரேட்டர் திஸ் இஸ் யுவர் ஃபீல்டு போல்ஸ். field pole consists of field winding. ஓகே, இந்த field winding வந்து 2 விதமாக கொடுக்கலாம். தட் இஸ் த்ரூ பெர்மனன்ட் மேக்னெட் அண்ட் அனதர் இஸ் த்ரூ எலக்ட்ரோமேக்னெட். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டில் கொடுக்கும்போது வந்து அதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. செப்பரேட்லி எக்ஸைட்டட் அண்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான எக்ஸைட்டேஷன் இருக்குது. அதாவது பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, நார்மலாக ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு பண்ணுறது. பட் ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லும்போது செப்பரேட்லி எக்ஸைட்டட், செல்ஃப் எக்ஸைட்டட் வைண்டிங் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆக்குறோம். அதாவது இங்கே வந்து நிறையா காயில்ஸ் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ஃபீல்டு போல்ஸில் காயில்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்டர்னலி ப்ரொவைடிங் எ கரண்ட் விச் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது தெரியும், நார்மலாக ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஹேஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் இட். அதே பிரின்சிபிள் தான். எக்ஸ்டர்னலாக நம்ம கரண்ட் கொடுக்கும்போது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. இது வந்து சின்ன சின்ன மெஷின்ஸுக்கு தான் அந்த பெர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ணுவாங்க. whereas for a big large DC generators only field windings are used. Maybe it is separately excited or self excited. செல்ஃப் எக்ஸைட்டட் அப்படின்னு சொன்னோன்னா ரெசிடியல் மேக்னட்டிசம் அந்த பிரின்சிபிள் வச்சு பண்ணோம். அது என்ன அப்படின்னு லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஆர்மச்சூர் வைண்டிங். ஆர்மச்சூர் வைண்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெயின் வைண்டிங். ஆர்மச்சூர் வைண்டிங்னா என்ன? ஒன்றுமே இல்லை, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்மச்சூர் கோர், அதில் வந்து இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் தான் ஆர்மச்சூர் வைண்டிங். அதை வந்து நார்மலாக கண்டக்டர் மாதிரி வைக்க மாட்டாங்க. இட் வில் பி பிளேஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் வைண்டிங். அந்த வைண்டிங்கை வந்து கண்டக்டர்னு சொல்லலாம், இல்லை காயில்னு சொல்லலாம். அதை வந்து சாதாரணமாக ஒரு ரோட்டார் மேலே அவங்க ஒரு கண்டக்டரை ஒரு ஆர்மச்சூர் வைண்டிங்கை ஏன் வைக்கலை அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் வரும். எதுக்கு இப்படி ஒரு புது செட்டப் வித் ஸ்லாட்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு நார்மலாக வவுண்ட் பண்ணி விடலாமே அப்படின்னு. அப்படி இல்லை, பிகாஸ் டியூ டு த ஹை ஸ்பீட் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர், ரொட்டேஷன் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர், தட் அந்த காயில் வந்து இட் வில் ஃப்ளை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்லாட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸ்லாட் அரேஞ்ச்மெண்ட் போகும்போது என்ன, இந்த கண்டக்டர் அதாவது காயில்ஸ் வந்து உள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த காயில்ஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் வைண்டிங் இருக்குது. சும்மா நார்மலாக சுற்றி விட முடியாது. இந்த வைண்டிங்கில் வந்து லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங், அப்புறம் காயில் ரிலேட்டடாக நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இதுதான் இதோடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோக்கு ஃபீல்டு வைண்டிங்னா மேக்னெட்டிக், அந்த சிம்பிள் லூப் ஜென்ரேட்டரில் பார்த்த மேக்னெட்டுக்கு பதிலாக இங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், அதாவது செல்ஃப் எக்ஸைட்டட் ஆர் செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன் மூலமாக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளைலேருந்து ஒரு கரண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்மச்சூர் நமக்கு தெரியும். இங்கே சிம்பிள் லூப் ஜென்ரேட்டரில் இருக்கிற ஆர்மச்சூர் வந்து இங்கேயும் இருக்குது. அதாவது கண்டக்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷாஃப்ட்டு நமக்கு தெரிஞ்சது. கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை, ஸ்ப்ளிட்ரிங் கம்யூட்டேட்டர். இது என்ன பண்ணுன்னா வரக்கூடிய ஏசி, இது வரைக்கும் ஏசி தான் வரும் அப்படின்னு அன்றைக்கி படித்தோம் இல்லையா, அப்புறம் தான் ஸ்ப்ளிட்ரிங் தான் டிசியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸ்ப்ளிட்ரிங் மூலமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வந்து கன்வெர்ட் பண்ண டிசியை கலெக்ட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ரீகாலிங் த ஒர்க்கிங். இந்த ஃபீல்டு வந்து இப்போ மேக்னெட்டிக் பெர்மனன்ட் அதாவது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம கண்டக்டர் வந்து அதாவது ஆர்மச்சூர் வந்து அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை கட் பண்ணுறது மூலமாக ஆர்மச்சூரில் வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு படித்தோம். இதே பிரின்சிபிள் தான், பட் செட்டப் மட்டும் கொஞ்சம் ஹை லெவலாக காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் அ டிசி ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் வைண்டிங்,
அதாவது இங்கே பார்த்த ஆர்மச்சூர் வைண்டிங்கோடைய டைப்ஸு அண்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹாவ் சம் டவுட்ஸ் யூ கேன் போஸ்ட் யுவர் கொஷின்ஸ். தேங்க்யூ.